நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா, கல்யாண வீட்டு சுவையோடு புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை அழுத்திங்க. நன்றி. தேவையான புடலங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த பக்குவத்தில் நறுக்கி வச்சுக்கோங்க. தாளிப்பதற்கு தேவையான கடுகு, ஜீரகம் சிறிதளவு, வரமிளகாய் 4, கடலை எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம். சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டை இடித்து வச்சிருக்கோம். பெருங்காயம் உடைச்சி வச்சிருக்கோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தக்காளியை பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். புடலங்காய் எல்லாத்தையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கிறோம். கூட்டுக்கு தேவையான பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு 2ஐயும் சேர்த்து நல்லா அவிச்சு எடுத்துங்க. ரொம்ப அவிய விடாமல் மலர்ந்த உடனே அமர்த்திருங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கடலெண்ணெய் 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே வரமிளகாயை சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர்ற மாதிரி வதக்கிக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இடித்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு கொஞ்சமாகவே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிங்க. தக்காளி வதங்குற நேரத்திலே நம்ம புடலங்காயும் சேர்த்து எல்லாம் ஒன்றா வதக்கிக்கலாம். புடலங்காயை சேர்த்தாச்சு. புடலங்காயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கிறங்க. அப்போ தான் கூட்டோட சுவையும் மணமும் நல்லா இருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம காயை வதக்கிறதுக்கு அதுக்கு தேவையான உப்பை சேர்த்து காயை நல்லா வதக்கிங்க. புடலங்காய் நல்லா வேக விட்டு நல்லா வதக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. புடலங்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த பக்கம் வரும்போது நம்ம அவிச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம்.
பருப்பை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கிளறி விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா எல்லாம் ஒன்றா அவியட்டும். புடலங்காய் கூட்டு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவைன்னா நெய்யை சேர்த்துக்கலாம். மணத்துக்கும் சுவைக்கும் நல்லாயிருக்கும். துருகி வச்சிருக்கிற தேங்காயை இப்போ சேர்த்துக்கலாம். கல்யாண வீட்டு சுவையோடு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக அருமையாக சுவையோடு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.